இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஹல்லேலூயா. இதிலே நாம் மகிழ்ந்து களி கூர்ந்திருக்கிற வந்திருக்கிறோம். இந்த ஓய்வு நாளுக்காக ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பெயர் ஐயா சொன்னது போல மணிசெல்வி. திருநெல்வேலி பகுதியில் இருந்து நான் வருகிறேன். என்னை நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவில் கடந்த 39 வருடங்களாக தேவ பணியை செய்து வருகிறேன். தேவன் அதற்கு எனக்கு கிருபை தந்திருக்கிறார். திருமணத்திற்கு முன்பாகவே நான் இந்த ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து இணைந்து கொண்டேன். அதற்கு பிறகு எங்கள் 2 பேருக்கும் திருமணம் ஆகியது. திருமணம் ஆன பிறகும் கர்த்தருடைய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். என்னுடைய ஊழிய அழைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அறியப்படாத மக்களுக்கு, சரிங்களா, நான் ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைக்கும் போது ஒரு முறை கூட இயேசுவை கேள்விப்பட்டிராத ஆதிவாசி மக்களுக்கு நான் உம்மை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் என்னை ஒப்பு கொடுத்தேன். ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். நல்லா படிப்பேன், சரிங்களா, நல்லா படிப்பேன். நல்ல ஆண்டவர் எனக்கு நல்ல ஞானம் கொடுத்துருந்தாரு. என்னுடைய +2 முடிச்சுட்டு காலேஜ் சேர்ந்து படிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்னை முழு நேர பணிக்கு அழைத்தார். முழு நேர பணிக்கு அழைக்கும் போது தான் நான் அப்படி சொன்னேன், ஒரு முறை கூட கேள்விப்படாத மக்கள், அதாவது முன்னோடி மிஷினரி அப்படின்னு சொல்லுவோம், முன்னோடி மிஷினரியாக நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நல்ல வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஏசாயா 43 உன் ஜீவன் உனக்கு வாசிக்கலாமா? 43 4வது வசனம். ஏசாயா 43 அதிகாரம் 4ஆம் வசனம். நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஆமென். அப்படிதான் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. உனக்கு நிறைய ஆத்துமாக்களை தருவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்தாரு. சொன்ன ஆண்டவர் உண்மை உள்ளவரா இல்லையா? உண்மை உள்ளவர் இல்லையா? எங்களுக்கு கொஞ்ச நாள் ஒரு வருட காலம் பயிற்சி இருக்கும். வட இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எனக்கு அந்த பயிற்சி கிடைச்சிது. அதற்கு பிறகு குஜராத்தில் கல்யாணத்திற்கு முன்பாக குஜராத்தில் ஆண்டவருடைய பணியை செய்ய தேவன் கிருபை பாராட்டினார். வட இந்தியாவுக்கு போகும்போது ஹிந்தியில் ஆலாம் ஒன்றுமே தெரியாது, சரிங்களா. போய் ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுத்தார். நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவில் அது தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய கிருபை அப்படின்னு நான் சொல்ல முடியும். படித்தவங்க படிக்காதவங்க அப்படிலாம் இல்லை, +2 தான் மினிமம் எங்களுக்கு குவாலிஃபிகேஷன் தேவை. அப்படி தான் மிஷனரிகளை எடுப்பாங்க. அதுக்கு மேலே டிகிரி படித்தவங்களும் கூட நிறைய பேர் இருக்கிறோம். ஆனால் அங்கே போன பிறகு தேவன் அநேகருடைய ஜெபத்தை கேட்டு, அதாவது நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவுக்கு ஜெபிக்கிற மக்கள், அதுதான் அந்த முதுகு தண்டு, ஸ்பைனல் கார்டே இந்த ஜெபக்குழுக்கள் தான். உங்களை போன்று ஜெபிப்பவர்கள், மிஷனரிகளுக்காக பெயர் சொல்லி ஜெபிப்பவர்கள். நீங்கள் ஜெபிக்கும் போது இங்கே உள்ள திருச்சபைகள் ஜெபிக்கும் போது, ஜெபக்குழுக்கள் ஜெபிக்கும் போது தேவன் மிஷனரிகளுக்கு அவ்வளோ ஞானத்தை கொடுக்குறாரு. அங்கே போய் தான் ஹிந்தியை கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு ஹிந்தியில் பேசுறதுக்கு, பாடுறதுக்கு, எழுதுறதுக்கு, பிரசங்கம் பண்ணுறதுக்கு, வாசிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த அளவுக்கு தேவன் நல்ல ஞானத்தை கொடுத்து நடத்தினார். அதுக்கப்புறம் குஜராத்தில் கொண்டு போட்டாங்க. குஜராத்தில் தான் என்னுடைய பிளேஸ்மெண்ட் ஆச்சுது. அப்படின்னா 6 மாதத்திற்குள்ள நாங்கள் அந்த மொழியை கற்றுக்கொள்ளணும். மாநிலத்தில் என்ன மொழி பேசுவார்களோ அந்த மொழியை முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி குஜராத்தியை கற்றுக்கொண்டோம். அதை கற்றுக்கொண்ட பிறகு எந்த மக்கள் மத்தியில் வேலை செய்கிறோமோ அந்த மக்களுடைய மொழியை படிக்க வேண்டும். இயக்கத்தில் அது எல்லாமே ஒரு கண்டிப்பான தேவை. காரணம், மக்களோடு நம்ம பேசுவதற்கு எனக்கு தெரிஞ்ச மொழியில பேசி அவங்கள சும்மா தலையாட்ட வைக்கிறதுக்கு நான் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அவங்களுடைய கூக்குரல், அவங்களுடைய வாஞ்ச, விருப்பம், கண்ணீர், பிரச்சனை என்னங்கிறது எங்களுக்கு தெரியணும். அப்படின்னா அந்த மக்களுடைய மொழியை படிக்காம நம்ம செய்ய முடியாது. தேவன் அதற்கும் நல்ல ஞானத்தை தந்து ஒரு 3 வருடம் குஜராத்தில் பணி செய்ய கிருபை கொடுத்தார். அதற்கு பிறகு என்னுடைய கணவர் ரெவரண்ட் பிரபாகர சாரதி
வாங்கி அவர்களோடு எங்களுக்கு திருமணமாகியது. திருமணமான பின்பு அவர்களுடைய அர்ப்பணம் பீகார் மாநிலம். அன்றைய நாளில் பீகார் ஒரே மாநிலமாக இருந்தது. இன்னைக்கு வடக்கு பீகாரை தான் நம்ம பீகார்னு சொல்கிறோம், சவுத் பீகாரை ஜார்க்கண்டுன்னு சொல்கிறோம். இன்னைக்கு கொஞ்சம் மாநிலங்கள் எல்லாம் மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த பீகார் மாநிலத்தில் வாழ்கிற மக்களுக்கு கூட்டத்திற்காக தன்னை முழு நேர பணிக்கு அர்ப்பணித்தவர்கள். அவர்களும் குஜராத்தில் கொஞ்ச நாள் இருந்து பணி செய்தாங்க. அதற்கு பிற்பாடு 2 பேருமாக சேர்ந்து நாங்கள் பீகார் மாநிலத்திற்கு சென்றோம். திருமணமான புதிதில் சென்றோம். அது ஒரு வித்தியாசமான மாநிலம், ஒரு வித்தியாசமான சூழ்நிலைகள், கடினமான சூழ்நிலைகள். அதன் மத்தியிலேயும் தேவன் நன்றாக நடத்தினார். அப்படி ஆண்டவர் அங்கே பீகார் மாநிலத்தில் எங்களை வைத்து பணி செய்ய வைத்து கொண்டு இருக்கும் போது அப்போ சொல்லுகிற தெற்கு பீகார், இன்றைக்கு உள்ள காலகட்டங்களில் ஜார்க்கண்ட், இந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ராஜ்மஹால் அப்படின்னு சொல்லி மலைத்தொடர்கள் இருக்கிறது. அந்த மலைத்தொடர்களில் மால்தோ என்கிற ஒரு மக்கள் வாழ்கிறாங்க. அங்கே தான் நம்முடைய அருமையான சகோதரி பாக்கியம் குடும்பமாக அங்கே பணி செய்து கொண்டிருந்தாங்க. அந்த மக்கள் மத்தியில் அந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால அவங்களுடைய வாழ்க்கை மிகவும் கரடு முரடானது, அசுத்தமானது. பக்கத்தில் போனாலும் நாற்றம் அடிப்பாங்க, வாழ்க்கையும் நாற்றம் அடிச்சது. குடிக்கிறதும் வெறிக்கிறதும் வேசித்தனம் பண்ணுவதும் இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையாக இருந்தது. நான் ரொம்ப திருடுவாங்க, எரும மாடெல்லாம் பலி கொடுத்து ரத்தத்தை குடிக்கிற பூசாரிகள் உண்டு. வாழ்க்கை ரொம்ப மோசமா இருந்துச்சு. அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் பணி செய்வதற்கு நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு தன்னுடைய மிஷனரிகளை அனுப்பியது. ஏன்னா அதில் நம்மளுடைய உலக ரெக்கார்டு படி அந்த இனம் வேகமாக அழிந்து கொண்டு வருகிற ஒரு இனம், சீக்கிரமாக அது இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜாதி கூட்டத்திற்கு நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு தன்னுடைய மிஷனரிகளை அனுப்பியது. மிஷனரி அனுப்புனா அவங்க எங்கேயோ இருந்து பணி செய்யலை. அந்த மக்களுக்கான நலத்திட்டங்களுக்கு கவர்மெண்ட்ல நிறைய பணம்லாம் ஒதுக்கி இருப்பாங்க. ஆனால் அங்கே யாருமே போக மாட்டாங்க. ஏன்னா அந்த மக்களுடைய கூட்டம் அப்படி இருந்துச்சு. இது இல்லாமல் அந்த மக்கள் மத்தியில் காலாஜார்னு சொல்லி ஒரு வியாதி, அது ஒரு மண் ஈ, சாண்ட் ஃப்ளை அப்படின்னு சொல்லுவோம். மண் ஈ, குட்டியாக ஒரு ஈ மாதிரி சின்னோடு ஒரு பூச்சி இருக்கும். இந்த பூச்சி அவங்க வீடுகள்லாம் மண்ணுனால கட்டின வீடுங்கிறதுனால கீறல் இருக்கும். அந்த கீறலுக்குள்ளெல்லாம் அந்த பூச்சி போய் உட்கார்ந்துருக்கும். இது கடிக்கும் போது என்ன செய்யும் அப்படின்னா, இந்த மண்ணீரல் வேலை செய்யாம பெருசாகி தொட்டு பார்த்தீங்கன்னா வயிறு கல்லை தொடுற மாதிரி இருக்கும். அப்படி வயிறு பெருசாகி ரத்த ஓட்டம் நின்று கடுமையான ஜுரம் இறந்துருவாங்க. இந்த வியாதி அவங்க மத்தியில் நிறையா உண்டு. மலேரியா நிறையா உண்டு, டிபி நிறையா உண்டு. இதன் மத்தியில் அப்புறம் மூளை காய்ச்சல், மூளை மலேரியா அதுவும் நிறையா உண்டு. இதனால் அந்த ஜனக்கூட்டம் வேகமாக குறைஞ்சிட்டு வந்துச்சுது. இவர்கள் மத்தியில் பணி செய்ய சென்ற மிஷனரிகள் வெளியே இருந்து பணி செய்யலை, அந்த மக்கள் மத்தியிலே இருந்து நான் பணி செய்வோன்னு சொல்லி போனாங்க. போனதில் ஒரு மிஷனரி குடும்பம் அவங்க உள்ளே இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரியில் கடுமையான மழை பெய்து கொண்டிருந்த சமயத்தில் அந்த அண்ணன் அக்கா 2 குட்டி பிள்ளைங்க அவங்களுக்கு, அண்ணனும் அந்த அவங்களுடைய மூத்த பையனும் ஒரே ராத்திரியில் சில மணி நேர இடைவெளியில் 2 பேரும் அந்த கொடுமையான காய்ச்சலில் இறந்துட்டாங்க. அது எங்களை எல்லாரையும் பயங்கரமாக உலுக்கியது. ஜெபிக்கிற ஜெபக்குழுக்கள் எல்லாரும் ரொம்ப அதிர்ந்து போனாங்க, கண்ணீர் விட ஆரம்பித்தாங்க. ஆண்டவரே, எங்களுடைய மிஷனரிகளை நாங்கள் அங்கே அனுப்பி தந்தோமே, இன்னைக்கு இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி. அது வரைக்கும் சுவிசேஷம் சொல்லியும் ஒரு முறை கூட ஒருத்தர் கூட இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அந்த மால்தோ இன மக்கள் கூட்டம் கூட்டமாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. கோதுமை மணி தனித்திருந்தால் என்ன செய்யாது, பலன் தராது, செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும், இல்லைங்களா? அது அந்த வார்த்தை நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவுக்கு முற்றிலுமாக பொருந்தும். அந்த மக்கள் கூட்டம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்த பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு யூ டர்ன், அதாவது ஒரு முழுவதுமான மாற்றம் அப்படின்னு சொல்ல முடியும். அவங்களுடைய குடி வெறி பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாற ஆரம்பிச்சது. மலைகள் தோறும் பாடல்கள் கேட்க ஆரம்பிச்சது. இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை பற்றிய பாடல்களை பாட ஆரம்பித்தாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையை அப்படியே வாழ ஆரம்பித்தாங்க. இந்த மக்களுடைய மனமாற்றம், உடல் மாற்றம், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறும்போது அந்த மலை சரிவுகளில் மற்றும் அந்த சமவெளி பகுதிகளில் இருக்கிற
சந்தால் என்கிற மற்றொரு ஆதிவாசி கூட்டம். இந்த ஆதிவாசி கூட்டம் கேட்க ஆரம்பித்தது இந்த மிஷனரிகளை பார்த்து. நம்மளை பொதுவாக வட இந்தியாவில் மதராசின்பாங்க, நம்ம இன்னைக்கு நல்லா அழகாக வடக்கன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அம்மாவா இல்லையா சொல்கிறோம், அவங்க நம்மளை மதராசின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மதராசி கேட்டாங்க, நீங்கள் என்ன கொடுத்தீங்க இந்த மால்தோ மக்களுக்கு, அவங்க இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம் எங்ககிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் இயேசுவை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இயேசு இந்த கரடு முரடான மக்களை, அசுத்தமான மக்களை இப்படி ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வர முடியும்னா அந்த இயேசு எங்களுக்கு வேண்டும்னு கேட்டாங்க. அல்லேலூயா. இது இன்னொரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்னு நினைக்கிறேன். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16வது அதிகாரத்துல பவுல் அப்போஸ்தலன் வேற ஒரு தேசத்திற்கு போறதுக்கு இருக்கும்போது ஆவியானவர் தடை பண்ணி அப்படின்னு இருக்குது. அவர் ஆசியா போகணும்னு நினைச்சாரு, மிதீனியா போகணும்னு நினைச்சாரு, எல்லாத்தையும் தடை பண்ணி ஆண்டவர் அவர் இன்னொரு இடத்திற்கு வழிநடத்த சித்தமாய் இருக்கும் போது ஒரு மக்கேதோனியன் அவருடைய கனவுல என்ன சொன்னானா, எங்களுக்கு நீ வந்து சுவிசேஷம் சொல்லுன்னு சொல்லி கூப்பிடுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்படித்தான் இந்த சந்தாலிர மக்கள் கேட்க ஆரம்பித்தாங்க, இந்த இயேசுவை எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம மிஷனரிகள், மால்தோ மக்கள் மத்தியிலே பணி செய்கிற மிஷனரிகள், அவர்கள் நன்றாக பாஷையை படித்திருந்தார்கள், மால்தோ பாஷையை படித்திருந்தாங்க, மால்தோ மொழியில நல்லா பாடுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க. அவங்க சொன்னாங்க, சரி வாங்க எங்களோட சேர்ந்து மால்தோ திருச்சபையில உட்காருங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இவங்க போய் உட்கார்ந்தாங்க. ஆனா ஒரு வார்த்தை கூட, மால்தோ மொழியும் சந்தாலி மொழியும் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு வார்த்தை கூட இந்த வார்த்தையில சேராது, எதுவுமே புரியாது. அப்போ சந்தாலி மக்களுக்கு உங்களுடைய ஆராதனையில உட்கார்ந்து கைதான் தட்ட முடியுது, பாடலும் புரியல, வார்த்தையும் புரியல. அப்படின்னா இவங்களுக்கு மத்தியில மிஷனரிகளை அனுப்பணும். அப்போதான் இயக்கம் எங்களை கேட்டாங்க, நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் தலைவர்கள் கேட்டாங்க, பிரபாகர சாரதி, மணிசெல்வி, நீங்க அவர்கள் மத்தியிலே முன்னோடி மிஷனரிகளாக போக முடியுமா அப்படின்னாங்க. ஆண்டவர் ஒப்பு கொடுத்தத, வாக்கு பண்ணினதை நிறைவேற்றினாரா இல்லையா? கண்டிப்பா இல்லையா? அழைச்சிட்டு போனாரு. முன்னோடி மிஷனரியா போனோம் அப்படின்னா பணி ரொம்ப ஈஸியானது கிடையாது. ஏன் அப்படின்னா மொழியை கற்றுக்கொள்ளணும். அது மிகவும் வேறுபட்ட மொழி, ஹிந்தியோடும் அது சேராது, நான் மற்ற தெரிந்திருந்த குஜராத்தி மொழியோ எந்த மொழியோடும் அது சேராது. இது ஒரு தனி மொழி, இதை நான் கற்றுக்கொள்ளணும்னா கிராமமா போகணும், யாருடைய தயவையாவது கேட்கணும், குட்டி பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசணும், அப்படின்னா தான் கற்றுக்கொள்ள முடியும். ஒரே ஒரு நாள் 1 மணி நேரம் ஒரு நபர் எங்களுக்கு இந்த மொழியை கற்றுக் கொடுத்தாரு. ப்ரொனன்சியேஷன்ல அத மாதிரி அதில் ஆ பா ஜா தா அப்படின்னு படிக்கணும், அதை கற்றுக் கொடுத்தாரு. படிச்சுட்டு சொன்னாரு, இந்த மொழி உனக்கு வராது, உன் தமிழ் மொழி டப்பால கல்ல போட்டு கிடக்குன்னு அது மாதிரி உன் மொழி இருக்குது, என் மொழி அப்படி கிடையாது. என் மொழி சிலது தொண்டையில இருந்து, சிலத வயிற்றுல இருந்து சவுண்டு கொடுக்கணும், மூக்குல இருந்து சவுண்டு கொடுக்கணும், உன் மொழிய மாதிரி கிடையாது, உன்னால படிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்தோம், நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவினுடைய ஒரு அழகிய ஒழுங்கின்படி நிறைய பேருக்கு ஜெப குறிப்புகளை எழுதுகிறோம். என்னுடைய காலேஜில் படித்த ஃப்ரெண்ட்ஸு, சர்ச்சு, ஜெபக்குழுக்கள் எல்லா இடங்களுக்கும் எழுதணும், நாங்கள் இந்த மொழியை கற்றுக்கொள்ளணும், எங்களுக்கு உங்களுடைய ஜெபம் தேவை அப்படின்னு சொல்லி. அவங்க நல்லா என்ன எழுதுனாங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் பாஷைகளின் தகப்பன், அல்லேலூயா, அவர் உங்களுக்கு கற்றுத்தருவாரு, நீங்க தைரியமா படிங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு கொடுக்கப்படுகிற நாட்கள் 6 மாதத்திற்குள்ள நாங்க படிக்கணும், கண்டிப்பாக அதை செய்யணும். ஏன் அப்படின்னா எப்படி போர் வீரர்கள் போர் முன்னணியில் இருக்கிறார்களோ இல்லையா, நம்ம பார்டர்ல பார்க்கிறோம், பாகிஸ்தான் பார்டரா இருக்கட்டும், சைனா பார்டரா இருக்கட்டும், அங்க இருக்கிற போராளி நம்முடைய போர் சேவர்கள் எப்படி எல்லாவற்றுக்கும் ஆயத்தமாக இருக்கிறார்களோ அதே போலதான் மிஷனரி பணியும். நம்முடைய எதிரி யாரு? சத்தமா சொல்லுங்க, சாத்தான் தான் இல்லையா? அவனோடு போரிடுகிற நாம என்ன செய்யணும்? முழுவதுமாக தயார் நிலையில இருக்கணும். அப்படின்னா இந்த மொழி தரோவா நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நாங்கள் அநேகருடைய ஜெப ஒத்துழைப்பினால அந்த மொழியை கற்றுக்கொண்டோம், சட்டத்திட்டங்களுக்கு உண்டு, அதுக்குள்ள நாங்கள் படித்து கொள்வதற்கும் தேவன் எங்களுக்கு நல்ல கிருபை கொடுத்தாரு.
தொடர்ந்து 1992 ஆண்டு நாங்கள் அந்த பணித்தளத்தில் கால் வைத்து நாங்கள் மொழியை படிக்க ஆரம்பித்தோம். மொழியை படிக்க ஆரம்பித்த பிறகு அந்த இடங்களெல்லாம் நாங்கள் சர்வே எடுக்கணும். அங்கே என்ன மாதிரியான இடம், எவ்வளவு மக்கள் கூட்டம் இருக்குது, நம்ம எங்கே நம்முடைய பணித்தள மையத்தை எங்கே ஆரம்பித்து செய்தால் வாய்ப்பாக இருக்கும், இதை எல்லாவற்றையும் நாங்கள் சர்வே எடுத்து பணித்தளத்தை அமைத்தோம். அதில் மகேஷ்பூர் அப்படிங்கிறது எங்களுடைய பணித்தளம். இந்த மகேஷ்பூர் பணித்தளத்திற்கு போயிருக்கும் போது பிரபாகர சாரதியும் மணிசெல்வியும் மட்டும்தான் தமிழர்கள், தென்னிந்தியர்கள். சரியா, வேற யாரும் அங்கே அறிமுகமானவர்கள் கிடையாது. நம்ம போய் பார்ப்பதற்கெல்லாம் யாருமே நமக்கு தெரியாது, நம்மளை வந்து பார்க்கறதுக்கு யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல தான் எங்களுடைய பணியை ஆரம்பித்தோம். அப்போ ஆண்டவர் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல அருமையான வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஏன்னா மொழி புதுசு, மக்கள் புதியவர்கள், இடம் புதியது, எல்லாமே நமக்கு ஒரு சவாலான இடம். கரண்ட் வசதி வந்து கிடையாது. நாங்கள் சில வீடுகள்லாம் ஒயரிங்கே இல்லாத வீட்டில் இருந்திருக்கிறோம். ஏன்னா அவ்வளோதான் அந்த நாட்களில் கரண்ட் வசதி. இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ நல்ல ரோட்ஸ் போட்டிருக்காங்க, நல்ல ரோடு கிடையாது, மெடிக்கல் வசதி கிடையாது, தண்ணீர் வசதி ஒன்று கிணத்துலேருந்து இறைக்கணும், அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் நமக்கு புதுசு, ரொம்பவே புதுசு. நமக்கு இங்கே நல்லா வசதியாக வாழ்ந்துட்டோம் தமிழ்நாட்டில். எனக்கு என்னுடைய ஆண்டுடைய கிருபையினால எனக்கு நல்ல பெற்றோர் 2 பேரும் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாங்க, குறைவில்லாமல் வாழ வச்சுருந்தாங்க. அதனால் அங்கே போயிருக்கும்போது அநேக காரியங்கள் வித்தியாசமாக இருந்துச்சு. பொருட்கள் வந்து எல்லாமே அடல்ட்ரேட்டடாக கலப்படம் உள்ளதான் கிடைக்கும். ஒரு துவரம்பருப்பு வாங்கினாலும் சரி, ஒரு ரின் சோப்புனாலும் சரி, ஒரு பாராசிட்டமால்னாலும் சரி, எல்லாமே கலப்படமானதாக மோசமானதாக தான் கிடைக்கும். ஏன்னா அந்த ஆதிவாசி மக்களை வஞ்சித்து வாழ்வதற்காக அந்த வியாபாரிகள் தங்களை உயர் குலத்தவர்கள்னு சொல்லுகிற மக்கள் அப்படி வச்சிருந்ததுனால அந்த மாதிரி பொருட்கள் தான் கிடைக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஊழிய ஆரம்பிச்சது. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டோம், ஆண்டவரே எங்களுக்கு புதிய மொழி, புதிய கலாச்சாரம், நாங்கள் உங்களுடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களுக்கு உங்களுடைய வார்த்தையை தாரோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் வந்து ஒரு நல்ல அருமையான வாக்குத்தத்தம் தந்தாரு. ஆதியாகமம் 13:17. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். சரிங்களா, சொன்னாரு, நீ என்ன செய்யணும்? எழுந்து நட, தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி. ஒவ்வொரு கிராமத்திற்கும் போனோம். அந்த இடத்துக்குரிய அந்த மேப் இருக்கும் இல்லையா, வரைபடம், அதை வந்து ஒரு பக்கத்தில் ஒரு சோஷியல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் இருந்துச்சு, அதை அவங்க கிட்ட இருந்து கேட்டு வாங்கணும். மகேஷ்பூர் பணித்தளத்தில் எத்தனை பஞ்சாயத்துகள் வருது, இது எப்படி, அதை எவ்வளோ தூரம் நம்ம செய்ய முடியும், எவ்வளோ தூரத்தில் எவ்வளவு கிராமங்கள் இருக்குது, இந்த கிராமங்களில் எவ்வளவு சந்தாலி மக்கள் வாழ்கிறாங்க, நம்ம எப்படியெல்லாம் பணி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி இந்த வசனத்தை அந்த மேப்பில் அந்த வரைபடத்தின் மேலே எழுதி ஒவ்வொரு நாளும் எங்களுடைய குடும்ப ஜெபத்தில் நாங்கள் 2 பேரும் கை வைத்து ஜெபிப்போம். புதன்கிழமை தோறும் உபவாசித்து ஜெபிப்போம், கண்ணீரோடு ஜெபிப்போம். தொடர்ந்து ஒவ்வொரு கிராமத்திற்கும் போக ஆரம்பித்தோம். ஆண்டவர் வந்து 1992 வருடம் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி 9 பேர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க கிருபை செய்தார். அது முதலாவது துவக்கம். அதற்கு தொடர்ந்து அதே வருடத்துல ஒரு கச்சா சர்ச்சுனாக்க மண்ணுனால ஒரு சின்ன சர்ச்சு கட்டுறதுக்கு கிருபை கொடுத்தாரு. அந்த வருடத்துல முதல் பெண்கள் கூடுகை நடத்த கிருபை கொடுத்தாரு, முதல் VBS நடத்த கிருபை கொடுத்தாரு. கொஞ்சம் மக்களை வைத்து ஆண்டவருடைய பணியை செய்ய ஆரம்பித்தோம். இன்றைக்கு 2025 ஆயிடுச்சு, இது இல்லைங்களா? பின்னால திரும்பி பார்க்கும் போது சந்தாலி மக்கள் 1,30,000க்கும் மேல மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அநேக இடைகளில் திருச்சபை நாட்டப்பட்டிருக்கிறது. ஒருவேளை என்னைய வந்து நான் படிச்சு ஆளாகணும்னு ஆசைப்பட்டது வந்து ஒரு IAS ஆஃபீஸராக வரணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். எங்கள் அப்பா என்னை அப்படி உற்சாகப்படுத்தி வளர்த்தாங்க. சொன்னாங்க, எப்போதும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த சமுதாயத்தை நீ வந்து உயர்த்தணும்,
மருத்துவத்துறையை பாரு, விவசாயத்துறையை பாரு, சமூக நலத்துறையை பாரு, எவ்வளவு தாழ்த்தப்பட்டு இருக்குது. இந்த சமுதாயத்தை நீங்க மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைச்சி இந்த சந்தாலி மக்களை இன்னைக்கு திரும்பி பார்க்கும் போது அவர்களுடைய அசுத்தமான வாழ்க்கை மாறி இல்லையா, அவங்க இயேசுவுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இல்லாமல் இருந்தது. வேசித்தனத்திலேயும் குடியிலேயும் வெறியிலேயும் வாழ்ந்துகிட்டு இருந்த மக்கள் இன்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அழகாக பாடி துதித்து ஸ்தோத்தரித்து கிராமம் கிராமமாக ஆலயங்களிலே கூடி ஆராதிப்பதை பார்க்கும் போது நம்ம ஒரு கலெக்டரெல்லாம் இருந்தாலும் இவ்வளவு செய்யவே முடியாதுங்க. அவ்வளவு காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். இன்னைக்கு அவருடைய பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்க. நம்ம தொடங்கின ஹாஸ்டல்ல அவங்க படிக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு தங்க வச்சு அவங்களுக்கு தேவையான ஆகாரம் கொடுத்து நல்ல உடை கொடுத்து அவர்களுக்கு இயேசுவை நன்றாக சொல்லி கொடுத்து பிள்ளைகளை நம்ம வளர்க்கிறோம். பெண்கள் நல்ல ஒரு சிறப்பான பங்கை இன்றைக்கும் சந்தாலி திருச்சபைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நானும் பெண்கள் ஊழியத்துல முழுமையாக ஈடுபட்டிருக்கிறதுனால, நீங்களும் பெண்கள் நிறைய பேர் இங்க வந்திருக்கிறதுனால நான் அதை சொல்ல ஆசைப்படுகிறேன். சந்தாலி கிராமங்கள்ல நம்முடைய விசுவாசிகள் இருக்கிற எல்லா கிராமங்கள்லையும் பெண்கள் சிறு ஜெபக்குழுக்கள் உண்டு. சின்ன சின்ன குழுவா கூடி ஜெபம் பண்ணுவாங்க. இந்த பெண்களுக்கு அதுல ஒருத்தர் லீடரா இருப்பாங்க. அவர்களுக்காக ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஸ்பெஷலா ஒரு மீட்டிங்லாம் வச்சு அவர்களை உற்சாகப்படுத்துவது வழக்கம். இந்த சின்ன ஜெபக்குழு ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற ஜெபக்குழு தன்னுடைய கிராமத்திற்காக ஜெபிப்பாங்க, ஊழியங்களுக்காக ஜெபிப்பாங்க, ரட்சிக்கப்படாதவங்களுக்காக ஜெபிப்பாங்க, மிஷனரியோட சேர்ந்து அல்லது சுதேச ஊழியர் யாருன்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த ஜாதி மக்கள் மத்தியில இருந்தே எங்க ஜாதி மக்கள் மத்தியில நாங்க சுவிசேஷம் சொல்லுவோம்னு சொல்லி எழுமின ஊழியக்காரர்களை தான் நாங்க சுதேச ஊழியர்கள்னு சொல்லுவோம். இந்த சுதேச ஊழியர்களோடு மிஷனரிகளோடு இந்த பெண்கள் ஜெபக்குழுக்களும் இணைந்து கொள்ளும் வெளிப்புற ஊழியத்திற்கு செல்லும் போது. சரிங்களா, அவங்க ஊழியத்துல செய்வாங்க, நல்லா அழகா போய் நின்று பாடல்களை நடத்துவாங்க, நல்லா மென்மையா ஆடுவாங்க, ஆடிக்கிட்டே ஒரு அழகான பாடல்களை நடத்தி கொடுப்பாங்க. கிராமத்துல இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு கூட ஒரு பிரச்சனை வந்துச்சுதுன்னா இந்த சிறு ஜெபக்குழுக்களை பார்த்து கேட்பாங்க, நீங்க உங்க கடவுள்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு இந்த காரியம் நடந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, தங்களுடைய வார்த்தையிலும் சரி, பரிசுத்தத்திலையும் சரி அழகாக செம்மையாக வாழ்வதற்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். இது எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தாலி மக்கள் மத்தியிலே செய்து கொண்டே இருக்கிறார். அநேகருடைய ஜெபங்கள் அவர்களுக்கு பின்னால இருக்கிறது. இந்த ஒரு பெரிய மாற்றத்தை நாங்க ஜார்க்கண்ட்ல பார்த்தோம். இது இல்லாம நாங்க ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல், பஞ்சாப் போன்ற மாநிலங்கள்லையும் ஊழியம் செய்வதற்கு தேவன் வாய்ப்பு கொடுத்தார். ஒவ்வொரு பகுதியில போகும்போதும் ஒவ்வொரு விதமான சவால் இருக்கும். சரிங்களா, ஹிமாச்சல் போனோம்னா 6 மாசம் பாதி இடம் என்ன செய்யும், ஸ்னோல பனியில முங்கி கிடக்கும். ஆனா அங்க உள்ள ஒவ்வொரு மலைகள்லையும் நீங்க பார்த்தீங்கன்னா தண்ணீரும் கரண்ட்டும் கவர்மெண்ட் கொடுத்திருக்குது. அதுதான் எங்களுடைய ஒரு சவாலாக எடுத்தோம். ஒவ்வொரு மலையிலையும் ஒரு வீடு, 4 வீடு, 5 வீடு தான் இருக்கும். அவங்களுக்கு என்ன பெரிய பெரிய லேண்ட் இருக்கும், நல்ல ஆப்பிள் அல்லது பாதாம், அப்புறம் இந்த அக்ரூட், இந்த இந்த நட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு அங்கே நிறைய விளையும். அதனால அவங்க பெரிய பெரிய இடத்த அவங்க ஆக்குபை பண்ணி இருப்பாங்க. பிளம்ஸ் அந்த மாதிரி நல்ல விலை உயர்ந்த பழங்கள் எல்லாம் விளையிற இடம். ஆனா அந்த இடங்களுக்கு ஒவ்வொரு மலைக்கும் கவர்மெண்ட் ஒரு கரண்ட் வசதியும் தண்ணீர் வசதியும் கொடுக்க முடியும்னா நம்ம ஏன் சுவிசேஷத்தால் அந்த மலைகளை நிரப்ப முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு செயல்படுவதற்கு தேவன் கிருபை கொடுத்தார். தேவர்களின் பூமி அப்படின்னு சொல்லி ஹிமாச்சல அழைப்பாங்க. அப்படிப்பட்ட இடங்கள்லேயும் இன்றைக்கு ஆண்டவர் பெரிய கிருபை செய்து நண்ப சுவிசேஷ ஜெபக்குழு மூலமாக அநேக திருச்சபைகளை நாட்டுவதற்கு ஜம்மு காஷ்மீர்ல, ஹிமாச்சல்ல, பஞ்சாப்ல செய்து கொண்டே இருக்கிறார். அவருடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டுட்டே இருக்கிறோம். இப்போ எங்களுடைய ஊழியத்தின்படி நண்ப சுவிசேஷ ஜெபக்குழுவில் பெண்கள் பிரிவுக்கு நான் பொறுப்பாக இருக்கிறேன். தமிழ்நாடு மட்டுமல்லாமல் வட இந்தியாவின் பல பாகங்களுக்கு செல்வதற்கும் தேவன் அநேக வாய்ப்புகளை தந்திருக்கிறார். பெண்கள் மத்தியிலே பெண்கள் ஜெபிக்கணும். சரிங்களா, பெண்கள் ஜெபிக்கணும். நம்ம கிட்ட தான் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜெப வல்லமைய, அவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிற ஒரு கிருபைய
ஆண்களை விட பெண்களாகிய நமக்கு ஆண்டவர் நிறைய தந்திருக்கிறார். அதனால ஜெபிக்கிற பெண்களை அதிகமாக எழுப்பணும். அது மாத்திரம் இல்லை, இந்த தேசத்தை குறித்த கரிசனையோடு ஜெபிக்கணும். நமக்காகவே ஜெபித்துட்டு இருக்காதபடி இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஏராளமான மக்கள், 144 கோடி ஜனமுள்ள இந்த தேசத்திற்கு பெண்கள் கூடி ஜெபிக்கணும், மிஷனரிகளை அனுப்பணும். ஜெபிக்கிறவங்க தான் அனுப்ப முடியும், சரிங்களா? ஜெபிக்கிறவங்க தான் அனுப்ப முடியும். பெற்றோர்கள், ஜெபிக்கிற பெற்றோர்கள் இன்னைக்கு பிள்ளைகளை அனுப்பி கொடுத்ததுனால ஒரு சமுதாயமே மாறி இருக்குது. அப்படிதான் நிறைய மிஷனரிகள் போயிருக்கிறாங்க. ஒரு மிஷனரி உள்ள போகும்போது ஒரு பெரிய கூட்டம், மக்கள் கூட்டம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னா இன்னும் நம்ம புறப்பட்டு போனா என்ன செய்ய முடியும்? இந்த 144 கோடி மக்களுக்கும் இயேசுவை என்ன செய்ய முடியும்? சொந்தமாக்க முடியும், இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தோடு நம்ம ஜெபிப்பதற்காகவும் அழைக்கப்படுகிறோம். இந்த நாட்கள்ல நான் உங்களிடத்துல கேட்பது அதுதான், நீங்க ஜெபிங்க. நமக்காக மாத்திரம் இல்லை, நம்முடைய திருச்சபை வளரணும். நம்முடைய திருச்சபைக்குள்ள வருதவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு முறை கூட அவங்க இயேசுவை கேள்விப்பட்டிராதவர்களுக்கு கிறிஸ்துவை சொல்லி அவர்கள் என்ன செய்யணும்? உள்ள வரணும். வேற ஏதோ ஒரு திருச்சபையிலிருந்து வந்து இங்க ஒட்டுறதுக்கு கிடையவே கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தெரியாதவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்முடைய திருச்சபையின் அங்கத்தினர்களாக ஆகி நம்முடைய திருச்சபை பெரிதாக வேண்டும். அதே போல நம்ம பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை, சமாதானத்தை நம்மோடு வைத்து கொள்ளாமல் இந்த இந்திய தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் ஜெபிக்கணும். நம்ம என்ன செய்யணும்? புறப்பட்டு போகணும். நம்ம போகலைன்னா வேற யாரும் போக மாட்டாங்க. நம்மளால இந்த தேசம் சந்திக்கப்படலைன்னா இனிமே சந்திக்கப்படும் சொல்லி நம்ம நம்புவதற்கு ஒன்று இல்லை. காலங்கள், சமயங்கள் மிக மோசமானதாக, நெருக்கமானதாக, எதிர்ப்புள்ளதாக மாறிக்கொண்டு வருகிற சமயத்துல தேவன் நமக்கு தந்திருக்கும் இந்த கிருபையின் காலத்துல தேவனை பறைசாற்றுவோம். நன்றி.